வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நாம இன்னைக்கு கஹானி பிளே வெப்சைட்ஸ் பிரசன்ட்ல வெளிவந்த சுகராத்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். இது நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாருங்க. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ. சரி guys, இதற்கு இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அந்த பெல் பட்டன் ஆல் வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு இன்ஸ்டன்டான நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப்சைட்ஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வீட்டை தாங்க கட்டாங்க. அங்க பார்த்தனா ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிட்டு அவங்களுக்கு ஆர்த்தி எடுத்துட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேர் தாங்க நம்ம ஹீரோயினிங்களே. இதுல ரெண்டு ஹீரோனியும் வச்சுங்க. சரிங்களா? இப்போ இவங்க ஆர்த்தி எடுத்துட்டு இருக்கும்போது இப்போ அந்த வேலைக்காரி என்ன சொல்லுவானா, நீங்க எனக்கு சேர வேண்டியது கொடுத்தாதான் உள்ளே போக முடியும் அப்படி சொல்லும் போது, இதுக்கு நம்ம ஹீரோட அப்பா என்ன சொல்றாருன்னா, ஆமா அவளுக்காக காசு நீங்க கொடுத்தாதான் அவ வீட்டுக்குள்ளே உங்களை விடுவா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இந்த அப்பாக்காரரே காசு எடுத்து அவங்க பையன் கொடுக்கும்போது இப்ப இந்த வேலைக்காரியான சம்கி என்ன பண்ணுவானா, அந்த அண்ணக்காரன் இருக்கு இல்லையா ரமேஷ் அவனோட பேரு, அவங்க கையில இருக்கிற காசை பிடிங்கி தன்னுடைய ஜாக்கெட்ல உள்ள விட்டுப்பாங்க. உள்ள விட்டதுக்கு அப்புறம் இப்ப இவங்க எல்லாம் போய் உள்ள போவாங்களா, இப்ப உள்ளதாங்க கட்டுறாங்க. உள்ள ரெண்டு மருமகளை உட்காந்துட்டு இருக்கும் போது இப்ப அவங்க மாமியார் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க மருமகளே, இப்ப நீங்க உங்களுடைய முக்காடை நீங்க கழட்டலாம், இங்க யாரும் உங்களை பார்க்க மாட்டாங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப நம்ம ரெண்டு ஹீரோனி என்ன பண்ணுவோம்னா அவங்களுடைய முக்காடை கழட்டும் போது இப்ப அதுல பெரியவ என்ன சொல்லுவானா, பெரியவளோட பேர் பிரீத்திங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு கொஞ்சம் டீ கிடைக்குமா அப்படி சொல்லி கேட்க, அட கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, உனக்கு சாப்பாடே நான் ரெடி பண்றேன் அப்படின்னு அவங்க மாமியார் சொல்லுவாங்களா. அதுக்கு அந்த பிரீத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பாருங்க நான் விரதத்துல இருக்கேன், சோ இன்னைக்கு நான் சாப்பிடலாம் கூடாது, அதனால எனக்கு டீ மட்டும் கொடுங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இந்த மாமியாரும் வேலைக்காரி கிட்ட இதுக்கு நல்லா இஞ்சியெல்லாம் தட்டி போட்டு சூப்பரா ஒரு டீ எடுத்து வந்து கொடு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இந்த வேலைக்காரியும் டீ எடுத்து வந்து கொடுப்பாங்க. அப்படின்னு சீனை கட் பண்ணிட்டு இப்ப நம்ம ஹீரோவும் அவங்க அப்பாவும் பேசுறதை காட்டுறாங்க. இப்ப அவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, பசங்களா இங்க பாருங்க, நீங்க கல்யாணம் பண்ண பொண்ணு ரெண்டு பேரும் கிராமத்துல இருந்து வந்தவங்க, நம்மள மாதிரி மாடர்ன் லைஃப்ல அவங்க வாழ்ந்தது கிடையாது. சோ முறைப்படி என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க, ரொம்பவும் அவங்கள சித்திரவதைப்படுத்தாதீங்க, அப்படி இல்லைன்னு வச்சுக்க நம்ம பேர் தான் கெட்டு போகும் அப்படி சொல்லும்போது, சேச்சே நீங்க என்ன சொல்றீங்க எங்களுக்கு புரியுதுங்கப்பா, நீங்க சொன்ன மாதிரி நாங்க நடந்துக்கிறோம் அப்படின்னு இவங்கள சொல்ல, அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப இங்க உட்காந்துருப்பாங்க இல்லையா, அங்கதாங்க காட்டுறாங்க. அந்த மாமியார் என்ன சொல்றாங்கன்னா, ஏமா இவங்களை கொண்டு போயிட்டு அவங்க பெட்ரூம்ல விட்டு வா அப்படி சொல்லிட்டு வேலைக்காரிட்ட சொன்ன உடனே வேலைக்காரி என்ன சொல்லுவானா மருமகள் கிட்ட, இங்க பாருங்க நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா வராதீங்க, நான் ஒருத்தவங்களா விட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு முதல்ல பிரீத்தியை கொண்டு போய் அவளோட ரூம்ல விட்டுட்டு, இந்த ரூம் எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ரூம் ரொம்ப அழகாவே இருக்கு அப்படின்னு அவ சொல்லுவாளா, நான் என் கையால இந்த ரூமை டெக்கரேட் பண்ணேன் அப்படின்னு அவ சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவளும் ரொம்ப சந்தோஷப்படுவாளா, சரி நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு அவங்களே கொண்டு போய் விட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு இப்ப ரம்யாவையும் கூட்டு போயிட்டு அவளோட ரூம்ல விட்டு வருவாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தனா இந்த பிரீத்தியோட ரூமுக்கு அவருடைய கணவரான அந்த ரமேஷ் அங்க வருவானா, வந்தவொடனே அவனை பார்த்துட்டு வெக்கப்பட்டுட்டே இருக்கும்போது இப்ப ரமேஷும் செம மூட்ல இருப்பான் போல. அவ கிட்ட போயிட்டு, நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க தெரியுமா, நான் நீ இவ்வளவு அழகா இருப்பான்னு நினைச்சு கூட பாக்கல, உன்னை பார்க்கும் போதே எனக்கு இப்பயே உடம்புக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணுது அப்படி சொல்லும் போது இப்ப அவளும் சிரிப்பாளா. சிரிச்சுட்டே இருக்கும் போது இவன் என்ன பண்ணனா, நேக்கா கையை எடுத்து அவ கன்னத்துல வைக்க போகும்போது உடனே அவளும் அதை தடுத்து நிப்பாட்டிட்டு, என்ன பண்றீங்க என்ன தொடாதீங்க அப்படி சொல்ல, என்ன நீ லூசா, இன்னைக்கு நம்மளோட முதலிரவு உன்னை தொடாம நான் யாரை தொடருது அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவ என்ன சொல்லுவானா, இங்க பாருங்க இன்னைக்கு நான் விரதம் எடுக்கிறேன், சோ இன்னைக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இது மாதிரி தான் நாளைக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அவனும் டென்ஷன் ஆவாங்க. இங்க பாரு நான் சொல்றது கேளு, இதுக்காக தான் நான் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன், என்னை தடுக்காத, நீ விரதம் கூட நாளைக்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவ முடியாதுன்னு சொல்ல உடனே இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியாது, ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அவ அங்கிருந்து வெளியே வந்துருவாங்க. இப்ப அப்படியே அந்த சுரேஷோட ரூம்ல தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தா ரம்யா வைக்கப்பட்டுட்டு உட்காந்துட்டே இருக்கும்போது அங்க போன அந்த சுரேஷ் என்ன பண்ணானா, அவளை பார்த்தோடனே அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் போல, பக்கத்துல உட்காந்துட்டு அவளை வர்ணிக்க ஆரம்பிப்பாங்க. அவன் வர்ணிக்க அவளுக்கு அதை பிடிச்சிட்டே இருக்கும்போது இப்ப அவளே என்ன பண்ணுவானா, தன்னுடைய நகையெல்லாம் கழட்ட ஆரம்பிப்பாங்க. இவனுக்கு இது இன்னும் வசதியா போக இவனை அவளுக்கு நல்லா கோஆபரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்புறம் என்ன, இவங்களோட முதலிரவு சும்மா வேற லெவல்ல போகுங்க. இவங்க பண்ற சீன்ஸ் எல்லாம் சும்மா வேற லெவல்ல எடுத்திருப்பாங்க. இந்த ரம்யாவுக்கு மேட்டர் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும் போல, ஏன்னா அவ பண்ற சீன்ஸ் தாங்க வெறியாவே எடுத்திருப்பாங்க. இப்படி அந்த சுரேஷ் கூட சேர்ந்து வெறியா மேட்டர் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த சத்தம் வெளியே கேட்குமா, ரமேஷ்க்கு தான் முதலிரவு நடக்கல இல்லையா, சோ அவன் அந்த பக்கமா வரும்போது தன்னுடைய தம்பி ரூம்ல சத்தம் வரதை பார்த்துட்டு உள்ள பார்த்தனா உள்ள வெறியா மேட்டர் நடக்குங்க. அதை பார்த்தவனுக்கு சும்மா வேற லெவல்ல மூடாயிடும். சே என் பொண்டாட்டி தொடைய விட மாட்டான், ஆனா என் தம்பி பொண்டாட்டி வெளுத்து வாங்குறா, இவன் மட்டும் எனக்கு பொண்டாட்டியா இருந்தா எப்படி இருந்திருக்கும், ஆனா பரவாயில்ல இவ செம்மையா செய்யறா அப்படி சொல்லிட்டு இப்ப அவ செய்யறத பார்த்துட்டே இருந்தவனுக்கு செம்ம மூடாயிடுங்க. இப்படி இவன் அவளை ரசிச்சுட்டே இருக்கும்போது இப்ப உள்ளேயும் நம்ம சுரேஷ் மேட்டர் பண்ணி முடிச்சிருவாங்க. இப்படியே இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டிப்பா செகண்ட் எபிசோடு பாத்திரலாம். இந்த செகண்ட் எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா இந்த பிரீத்தி தாங்க காட்டுறாங்க. அவளை பார்த்தனா மேலாட மட்டும் போட்டுட்டு இப்ப அவ என்ன பண்ணுவானா, உடம்பு ஃபுல்லா பாடி லோஷன் அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே அப்ளை பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப அது வேற ரொம்ப ஹார்டாவே காட்டிட்டு இருப்பாங்களா. இப்படியே காட்ட இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராங்க. ரமேஷ் அவளை பார்த்த உடனே செம்ம மூடாயிடுங்க. இன்னவ காலையில இப்படி நிக்கிறா, நம்மளால இதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுனா, டக்குன்னு அவளை பின்பக்கமா போயிட்டு கட்டி பிடிச்சி மூட ஏத்தலான்னு பார்க்கும்போது உடனே அவனை தள்ளி விட்டுட்டு, நீங்க என்ன பண்றீங்க, நான் உடம்பு ஃபுல்லா பாடி லோஷன் அப்ளை பண்ணிருக்கேன், முதல்ல நான் குளிச்சுட்டு வரேன், அதுக்கப்புறம் நம்மளுடைய முகம் பார்க்குற
சம்பிரதாயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு நைட்டு நம்மளோட முதல்வர் வச்சுக்கலாம், அது வரைக்கும் என் கிட்ட வராதீங்க அப்படி சொல்லிட்டு அவனை மூஞ்ச கட்டிட்டு அவ போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் இந்த ரமேஷ்க்கு செம கோவம் வரும். சீ, இவ எப்படிப்பட்ட பொம்பளை, என்ன கல்யாணம் ஆனதுல தொடைய உடைய மாட்டா, என்னால கண்ட்ரோலும் பண்ண முடியல. என் தம்பியோட பொண்டாட்டி பாரு, அவன் நைட்டு ஃபுல்லா வெளுத்து வாங்கிட்டு இருக்கா, அவள மாதிரி இவ இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், இவளுக்கு ரொமான்டிக்கா வர மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு இவன் என்ன பண்ணா அவன் தம்பியோட மனைவி நினைச்சிட்டு சும்மா உடம்பெல்லாம் போட்டு தடவிட்டு இருப்பாங்க. இப்படியே தடவிட்டே இருக்கும்போது அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இப்ப இவங்களோட சம்பிரதாயம் பண்ற நேரங்க. இந்த நேரத்துல நம்ம ஹீரோடைய அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஆமா எங்க உன் அண்ணனை காணோம் அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, அதே டைமுக்கு அந்த ரமேஷும் வருவானா, அம்மா துணி மாத்திட்டு இருந்தம்மா அப்படின்னு சொல்லும்போது, சரி அவங்க மனைவி கிட்ட உட்காருங்க அப்படி சொல்லும்போது, இப்ப இவனுங்க 2 பேரும் என்ன பண்ணுவானா, அவங்க மனைவி கிட்ட உட்காரும் போது இதை பார்த்து அவங்க அம்மா ஷாக் ஆயிடுவாங்க. டேய், அவங்க மனைவி கிட்ட உட்காருங்கடானா என்னடா மாத்தி மாத்தி உட்காருங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்னம்மா லூசா நீ, நாங்க அவங்க மனைவி கிட்ட தானே உட்காந்துருக்கோம் அப்படின்னு அவனுக்கு சொல்ல, இதை கேட்ட அவங்க அம்மாவும் ஷாக் ஆயிடுவாங்க. டேய் டேய் ரமேஷ், உன்னோட மனைவி வந்து ரம்யாடா, சுரேஷோட மனைவி தாண்டா பிரீத்தி அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட இவனு ஷாக் ஆயிடுவாங்க, அங்க உட்காந்து பொண்ணுங்களும் ஷாக் ஆயிடுவாங்க. என்ன அவனு கேட்பா, என்னம்மா சொல்ற, நேத்து நைட் நான் இவங்க கூட தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, டேய் அப்ப நைட் நீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி தான் இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவங்களும் ஆமா அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்டா அவளும் பயங்கரமா ஷாக் ஆயிடுவாங்க. அந்த பொண்ணுங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. இதே டைமுக்கு நம்ம ஹீரோட அவங்க அப்பா வருவாங்களா, வந்தவரு ஆமா எதுக்காக இப்படி குழப்பத்துல இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவங்க மனைவி என்ன சொல்லுவாங்கன்னா, ஏங்க இங்க பாருங்க, நைட் இவங்க 2 பேரும் ஜோடி மாத்தி மாத்தி மேட்டர் பண்ணிருக்கானுங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டா அவரும் ஷாக் ஆயிடுவாங்க. எப்படி இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நேற்று வேலைக்காரி கிட்ட தான் நான் கூட்டு போயிட்டு மருமகளை அவங்க ரூம்ல விட சொன்னேன், அவ கொண்டு போய் மாத்தி மாத்தி விட்டு வந்திருக்கா அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்டா அவரும் டென்ஷன் ஆயிட்டு அந்த வேலைக்காரி கூப்பிடுவாங்களா, கூப்பிட்ட உடனே அவளும் அங்க வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் இப்ப இவங்க சத்தம் போடுவாங்க, நீ என்ன வேலை பண்ணிருக்க, 2 பேர்த்தையும் அவங்க ரூம்ல விடாம மாத்தி மாத்தி விட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்ல, ஐயோ என்னோட தப்பு தான் அம்மா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, நீ என்ன மன்னிக்கக்கூடிய தப்பா பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி அவங்க கத்த, இதுக்கு ஹீரோட அப்பா என்ன பண்ணுவாருன்னா, ஒரு நிமிஷம் இருங்க மருமகளை, நீங்க 2 பேரும் அவங்க ரூமுக்கு போங்க, நான் கொஞ்சம் பேசி முடிவெடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் இந்த சீனை பிரேக் கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோட தம்பி என்ன சொல்லணும்னா, ஐயோ அண்ணா என்ன பண்றதுன்னு தெரியல, இந்த வேலைக்கார சம்கி இவ்வளவு பேர் தப்பு பண்ணிட்டா, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, அப்பா என்ன முடிவு எடுப்பாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல, நீங்க ஏதாச்சும் சொல்லுங்களேன், ஏன் சும்மா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவனும் எனக்கு மட்டும் என்னடா தெரியும், எனக்கு ஒண்ணுமே புரியாம தானே நிக்கிறேன் அப்படின்னு இவங்க 2 பேர் கத்திட்டே இருக்கும்போது இந்த சீனை பிரேக் கட் பண்ணிட்டு இப்ப நம்ம மருமகளோட ரூம்ல தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தா பிரீத்தி ரம்யா நின்னுட்டு, பிரீத்தி என்ன சொல்லுவானா, ஐயோ என்னக்கா இப்படி ஆயிப்போச்சு, இப்ப இந்த வீட்டுல இருக்கவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ரம்யாவும் எனக்கு என்ன தெரியும், இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு அவ சொல்லும் போது, இதை கேட்ட பிரீத்தி என்ன சொல்லுவானா, எங்க அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், அவர் சத்தியமா உயிரோட இருக்க மாட்டாரு, செத்து போயிடுவாரு அப்படின்னு இவ சொல்ல, இதுக்கு ரம்யா என்ன சொல்லுவானா, நீ வேற, என் அண்ணனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன், இந்த மாதிரி பண்ணதுக்கு இங்க இருக்கவங்க யாருமே அவர் உயிரோட விட மாட்டாரு, அவர் அவ்வளவு கோவக்காரு அப்படின்னு அவ சொல்ல, அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா ஹீரோடைய அப்பா அம்மா 2 பேரும் உட்காந்து பேசிட்டே இருக்கும் போது இப்ப அவ என்ன சொல்லுவானா, இது எல்லாமே இந்த வேலைக்காரோட தப்பு தான் அப்படி சொல்லும் போது இதை கேட்ட அவரும் டென்ஷன் ஆயிட்டு, முதல்ல வேலைக்காரி கிட்ட மருமகளை ஏன் அனுப்புன, உன்னோட வேலை என்ன, மருமகளை கொண்டு போய் ரூம்ல விட வேண்டித்தானே, அதோட உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி கத்த, அதுக்கு அவளும் நான் இந்த வேலைக்காரி சமைக்க சும்மாவே விட மாட்டேன் அப்படி சொல்லும் போது இதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, வேலைக்காரியை நான் பாத்துக்கிறேன், முதல்ல இந்த விஷயத்த வெளியே தெரியாம பாத்துக்கோ, நாளைக்கு வேற பொண்ணு வீட்டுக்காரங்களா வராங்க, சோ அவங்களுக்கு முக்கியமா இந்த விஷயம் வெளியே போக கூடாது, எல்லாமே இன்னைக்குள்ளே இந்த விஷயத்த நம்ம சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல, உடனே இவ்வளவு திரு முடிப்பாளா, நான் போயிட்டு இந்த விஷயத்த வேலைக்காரிட்ட சொல்றேன், நீ என்ன பண்றனா மருமகள்கிட்ட இந்த விஷயத்த சொல்லு, இந்த விஷயம் வெளியே போக கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நேரா கிச்சனுக்கு போனா அங்க அந்த சம்கியில இருப்பாளா, அவளை பார்த்த உடனே ஒரு டென்ஷன் ஆயிட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த மாதிரி பண்ணுவ அப்படின்னு சொல்ல, அவளும் முதலாளி என்ன மன்னிச்சிருங்க, நான் ஒண்ணு வேணுமே பண்ணல, இது ஒரு சின்ன தப்பால அப்படி ஆயிப்போச்சு, அம்மா வேற ரொம்ப கோவமா இருக்காங்க, அவங்க எப்ப வேணா என்ன வேலை விட்டு தூக்கிடுவாங்க, என்ன வேலை விட்டு தூக்கிட்டா உங்களை யாரு கவனிக்கிறது அப்படி சொல்லும் போது, நீ சொல்றது உண்மைதான், நீ வேலை விட்டு போயிட்டா என்ன யாரு கவனிக்கிறது அப்படி சொல்லிட்டு இப்ப அவளை தடவி கொடுக்கும்போது இப்ப வேலைக்காரிக்கு லைட்டா தைரியம் வருங்க, நீங்க இருக்கும்போது என்ன யார் தூக்குவா, உங்களால மட்டும் தான் என்ன தூக்க முடியும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இந்த மாமாவும் சும்மா இல்லங்க, அந்த வேலைக்காரியை நல்லா தடவி கொடுத்து செமையா மூட ஏத்த இப்ப அந்த கிச்சன்லயே வச்சு வேலைக்காரி கூட சும்மா வேற லெவல்ல சம்பவம் பண்ணுவாருங்க. இந்த சீன்ஸ் சும்மா வேற லெவல்ல எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல வெறியாவே இருக்கும். இப்படி அந்த வேலைக்காரி கூட வெறியா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதனுடைய 2வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல இதனோட அடுத்த வீடியோ சீக்கிரமா பார்த்தலாங்க. இதோட நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ கைஸ்.